ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 97 மானம் 968வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மருந்தோ மற்றும் ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. மருந்தோ மற்றும் ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த கடை. மருந்தோ மற்றும் ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. மனிதன் என்றால் அவனுக்கு உடம்பையும் உயிரையும் விட மானம் பெரியது, புகழ் பெரியது. உடலை அழித்து விடலாம், உயிரை கூட விட்டு விடலாம், புகழை விடக்கூடாது, புகழ் அழியக்கூடாது, மானம் அழியுமாறு நாம் நடந்து கொள்ளக்கூடாது, மானத்தை விடக்கூடாது. உயிரை விட மேலானது மானம். அதற்காகத்தான் இந்த 10 குறட்பாக்களை இந்த அதிகாரத்திலே தந்திருக்கின்றார்கள். நம் நாட்டிலே, தமிழ்நாட்டிலே அந்த கால பூலித்தேவன் என்பவன் முதலே வெள்ளையரை எதிர்த்து போரிட்டான். எதற்காக போரிட்டான்? முத்துவடுகநாதர் எதற்காக போரிட்டார்? வேலு நாச்சியார் எதற்காக போரிட்டார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் எதற்காக போரிட்டார்? மருது பாண்டியர்கள் எதற்காக போரிட்டார்கள்? தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் இழந்தார்கள், தங்கள் உயிர்களையும் இழந்தார்கள், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தார்கள். ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி என்ன கொடுமை செய்ய முடியுமோ ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அவ்வளவு முயன்றார்கள். கோட்டைகளை இடித்தார்கள், எவ்வளவோ அழிவு. மானத்தை, நம் நாட்டை அவர்கள் பிடுங்கிக் கொண்டு ஆட்சி செய்வது நமக்கு அவமானம் என்று இவர்களெல்லாம் போராட்டம் நடத்தினார்கள். இவர்கள் நடத்திய போராட்டம்தான் மிகப்பெரிய போராட்டம். இந்தியாவை விடுதலை பெறுவதற்கே இவர்கள் தான் அடித்தளம். வேலூரில் நடைபெற்ற ஒரு போராட்டம் இருக்கிறதே, 1857 வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் நடைபெற்றது இந்தியாவிலே. அதற்கு அடிப்படையே சிப்பாய் கழகம் ஏற்பட்டது வடநாட்டிலே. அதற்கெல்லாம் அடிப்படை இந்த வேலூரில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட கலவரம்தான். விடுதலை வேண்டி போராடினார்களே, அந்த போராட்டம் தான் அதற்கெல்லாம் அடிப்படை. ஏன் இவர்களெல்லாம் இப்படி போராடி உயிரை விட்டார்கள்? மானத்தை காக்க வேண்டும். நம் நாட்டை பிடித்து கொண்டு நமக்கு துன்பம் தரக்கூடியவர்களை நம்மை அடிமைப்படுத்தி, நம்மை இழிவுபடுத்தி வாழ்கின்றவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய அடிமையாக நாம் இருப்பது என்பது அவமானம். நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உயிரை ஈந்தார்கள். அப்படி உயிரை விடவில்லை என்றால், போராட்டம் நடத்தவில்லை என்றால், அவர்கள் என்ன கொடுமை செய்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அடிமைகளாக வாழ வேண்டும். அது அடிமை வாழ்வு உயர்ந்ததா? உயர்ந்ததல்ல, மானங்கட்ட வாழ்வது. மானத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய நிலம் இது, நம்முடைய நாடு இது, நம்முடைய கோட்டை இது, நம்முடைய அரண்மனை இது. இதையெல்லாம் அவர்களெல்லாம் பிடுங்கி கொண்டு அவருடைய படைபலத்தினாலே ஆங்கிலேயர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை அடிமைப்படுத்தி நம்மை இழிவுபடுத்துகிறார்கள். அதை பொறுத்து கொண்டு எப்படி வாழ்வது? இது ஒரு வாழ்க்கையா? அதை விட உயிரை விடலாம் என்பதற்காக தான் அவ்வளோ போராட்டம் நடத்தினார்கள். சரி, இந்த போராட்டமே நடத்தாமல் எதுவும் அவன் ஆண்டு கொள்ளட்டும் என்று இந்த அடிமை வாழ்வே போதும் என்று நினைத்தால் அது எப்படி இருக்கிறது? அடா பாவிகளே, மானம். மருந்து எதற்கு சாப்பிடுகிறோம்? நோயை நீக்குவதற்குத்தான் மருந்து சாப்பிடுகிறோம். அந்த மருந்து நல்லவனுக்கும் பயன்படும், கெட்டவனுக்கும் பயன்படும். கெட்டவனுக்கு துன்பம் ஏற்பட்டாலும், நோய் வந்தாலும், நல்லவனுக்கு நோய் வந்தாலும் மருந்து எல்லோருக்கும் பயன்படக்கூடியது. அப்படி இந்த புகழ் என்பது, இந்த மானம் என்பது நல்லவனானாலும் சரி, கெட்டவனானாலும் சரி, மானத்தை பெரிதாக நினைக்க வேண்டும். நம் நாடு அடிமைப்பட்டிருக்கிறது. அடிமை வாழ்வது ஒரு வாழ்வா? அடிமையாக வாழக்கூடாது, சுதந்திரமாக உரிமையோடு வாழ வேண்டும். ஏனென்றால் இது நமது மண், நமது மண்ணை நாம் காப்பாற்ற வேண்டும். அப்படி அதற்காக நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டும். மானத்தை இழந்து இங்கே உயிர் வாழக்கூடாது. இப்படி நன்றாக உணவருந்தி கொண்டு எவன் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று இருந்துவிட்டால் அது அடிமை வாழ்வு, அது சிறந்த வாழ்வு அல்ல. மானத்தை இழந்து வாழ்கின்ற வாழ்வு மானக்கேடு. அப்படியெல்லாம் உயிர் வாழக்கூடாது. சுதந்திரத்தோடு உரிமையோடு வாழ வேண்டும். விட்டு கொடுத்து நம்முடைய சொத்தையெல்லாம் அபகரித்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தி வாழ்கிறான் என்றால், அப்படிப்பட்ட வாழ்க்கையை போதும் என்று கண்டதை சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது பெருமையா? உயிரை விடாமல் போராட்டம் நடத்தாமல் உயிர் வாழ்ந்தால் போதும் என்று இருப்பது அது பெரிதா? அது பெரிதல்ல. மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.